ஹாய், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் இங்கே ஹோசூரில் அம்மா வீட்டில் இருக்கேன். டடாங். அம்மா அப்பா பார்க்க வந்திருக்கேன். இன்னைக்கு என்ன அப்படின்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட உடனே நாங்கள் இன்னைக்கு ஏர்போர்ட்டு கிளம்பிட்டுருக்கோம். நானும் அம்மாவும் கிளம்புறோம். அம்மா இப்போ தான் ரெடி ஆகிட்டே இருக்காங்க. அண்ட் எங்கே போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான இடத்துக்கு. இது வந்து அம்மாவுக்கு காலில் கொஞ்சம் வருஷமாக கால் வலி இருக்குது, முட்டியில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் அந்த வலி சரி பண்ணுறதுக்காக கோட்டக்கல்ல ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் கூட்டிகிட்டு போகிறேன். அண்ட் தென் ஐ தாட் போகிறதே போகிறோம் இல்லையா? அதனால் ரொம்ப வருஷமாக நான் நினச்சிட்டு இருந்ததும் எனக்கு நடக்குது. ஏன்னா ஒரு டீடாக்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணலாம். ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து அவங்க பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்கு, நீயும் பண்ணு அங்கே போகும்போது அப்படின்னாங்க. இந்தியா போகும்போது ஒரு வாட்டி ட்ரை பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் எனக்கும் ஒரு டீடாக்ஸ் ப்ரோக்ராம் வேணும்னு கேட்டிருக்கேன். அந்த டீடாக்ஸ் ப்ரோக்ராமுக்கு வந்து அவங்க பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்டுன்னு அப்படின்னு சொன்னாங்க. அந்த பஞ்சகர்மா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான். ஐ டோன்ட் நோ என்னெல்லாம் பண்ணுவாங்க. பேசிக்கலி டு க்ளீன் யுவர் இன்டர்னல் சிஸ்டம், அந்த மாதிரி தான். வயிறை க்ளீன் பண்ணுவாங்களா, அந்த மருந்து கொடுத்து டைரியெல்லாம் போக வச்சு வாமிட் பண்ண வச்சு சம்திங் லைக் தட். இட் ஸ்டார்ட்ஸ் லைக் தட். அதுக்கப்புறம் வந்து மெயின்லி நம்ம கட்டை வந்து க்ளீன் பண்ணி இன்டர்னல் சிஸ்டம் டைஜஷன் பெட்டர் ஆகும். அந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ தட்ஸ் வாட் ஐ எம் கோயிங் டு டூ. அம்மா வந்து கால் முட்டிக்காக அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால பெயின் ரொம்ப இருக்குது அவங்களுக்கு நடக்கும்போது. ஸோ மொபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு அம்மாவுக்கு. ஸோ அதுக்காக தான் மெயினாக போகிறது. ஸோ போகிறதே போகிறோம், நாமளும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான். ஏன்னா டீடாக்ஸ் ப்ரோக்ராம் இஸ் ஆல்வேஸ் குட் இல்லையா? அதுவும் ஆயுர்வேதா அப்படிங்கும்போது எனக்கு ஆயுர்வேதாவில் ரொம்ப 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 நம்பிக்கை ஜாஸ்தி. இட் பெனிஃபிட்ஸ் எவ்ரி ஒன். நிறைய பேர் அதில் பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. ஸோ நானும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன இருக்க போகுது என்ன எதுவும் தெரியாது. ஐம் ஜஸ்ட் கோயிங் தேர் பிளைண்ட். அண்ட் தென் முதல்ல வந்து 2 weeks புக் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் தே செட் அம்மாவுக்கு வந்து இன்னொரு வாரம் தேவைப்பட்டதுன்னா வில் எக்ஸ்டெண்ட் இட் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து ஆன்லைன் வீடியோ கால் அப்பாயின்மெண்ட்டு தான் பண்ணினோம் அம்மாவுக்கு. அண்ட் தென் இப்போ தான் நேரில் போகிறோம். ஸோ இப்போ போயிட்டு நாங்கள் இப்போ ஹொசூரில் இருக்கோம். ஸோ இப்போ லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி பெங்களூர் போகிறோம். பெங்களூர் போயிட்டு இன்றைக்கி நைட்டு ஃப்ளைட்டு டு கோழிக்கோடு, அங்கே தான் போகிறோம். அங்கே இருந்து ஐ திங்க் இட்ஸ் ஒரு 1 hour நினைக்கிறேன். 1 hour ஜேர்னி டு கோட்டக்கல். கோட்டக்கல்லில் தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே போய் இன்றைக்கி நைட் ஒரு ஹோட்டலில் தங்க போகிறோம். நான் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன். ஏன்னா நாளைக்கு தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வி ஆர் கெட்டிங் ரெடி. அம்மா இப்போ தான் ரெடி ஆகிட்டே இருக்காங்க. குளிக்க போயிருக்காங்க இப்போ தான். நான் தலை குளிச்சுட்டேன். இன்னும் ஃபுல்லாக காயலை, ஈரமாக தான் இருக்குது. அப்படியே சரி உங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு. ஸோ லெட்ஸ் சி வாட்ஸ் வெயிட்டிங் தேர் ஃபார் அஸ். கொஞ்சம் ஒரு ஆன்சைட்டி இருக்குது. ஏன்னா நியூ திங்ஸ். ஏன்னா என் ஃப்ரெண்டு என்னெல்லாம் பயமுறுத்தினா அப்படின்னா, இது வந்து கஷாயம் மாதிரிலாம் நிறைய தருவாங்க, குடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இட்ஸ் ஆல் குட் ஃபார் ஹெல்த். ஆனால் குடிக்க நமக்கு வந்து அது பழக்கம் இல்லையா, கஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் சொன்னால். போய் பார்ப்போம், என்னதான் இருக்குன்னு பார்த்துடலாமே அப்படின்னு தான் கிளம்பிட்டோம். இங்கே எங்கள் அம்மா வந்து பெருமாள் ரொம்ப ப்ரே பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ எங்கள் அம்மா வந்து ஆதிபராசக்தி பக்தை. ரொம்ப ப்ரே பண்ணுவாங்க அம்மா. ரொம்ப ஷீ பிலீவ்ஸ் எல்லாமே எங்கள் வீட்டில் நல்லது நடக்கிறது எல்லாமே ஆதிபராசக்தியால் தான் அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிலீஃப் உண்டு. இது வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உஜ்ஜயினி காளியோட சிலை. எல்லாரும் சொல்லுவாங்க உஜ்ஜயினி காளியோ அப்படி இல்லைன்னா சிவனோ வந்து வீட்டில் வச்சுக்க கூடாது, சிலையா இந்த மாதிரி வச்சுக்கூடாது, கோயிலில் கொண்டு போய் வச்சுடுங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எங்களை. பட் யூனோ வாட், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க, நடக்குது, நாங்களும் பார்த்துட்டோம். உஜ்ஜயினி காளி வந்ததுக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் எனக்கு ஜாபு கிடைச்சதும் அதுக்கப்புறம் எல்லா நல்ல விஷயங்கள் எங்கள் வீட்டில் உஜ்ஜயினி காளி வந்த அப்புறம் தான் கிடைச்சிது. அதனால எங்கள் அம்மாவுக்கு வந்து வீட்டில் வைக்கக்கூடாதுங்கிறதுல நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே நம்மளோட நம்பிக்கை சம்மந்தப்பட்ட விஷயம்தான் இல்லையா? ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும், பட் இட்ஸ் குட் ஃபார் அஸ். அவ்வளோதான். எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். சாப்பிட்டுட்டு லஞ்சு மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான். கத்திரிக்காய் காரக்குழம்பு, கூட்டு, பொரியல் எல்லாமே நல்லா சாப்பிட்டாச்சு. செம்ம டேஸ்டி சாப்பாடு. இப்போ கிளம்ப வேண்டியதுதான்.
நானும் அம்மாவும் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். அம்மா அதோ வந்துட்டே இருக்காங்க. ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. We still have got 2 hours. As usual, Bangalore traffic was Bangalore traffic. It was really hectic. ஸோ நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பினது நல்லதாயிடுச்சு. அதான் அம்மா ஏதாவது காஃபி வாங்கி கொடுக்கலாமான்னு பார்க்குறேன். அம்மாவுக்கு என்ன வேணும் கேட்டுட்டே வரேன். நிறைய கடை இருக்கா, என்ன மாதிரி காஃபி வேணும் அப்படின்னு. அங்கே நந்தினியில் கிடைக்கல, இல்லை எங்கள் அம்மா கேட்டது. அதான் ஹட்டி காப்பியில் இருக்கான்னு பார்க்க வந்திருக்கேன். அம்மா அங்கே உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். திடீர்னு எனக்கு கோல்டாக குடிக்கணும் அப்படின்னாங்க. ஸோ சம் கோல்டு பெவரேஜ் ஃபார் ஹர். ஜிஞ்சர் காஃபி இருக்குன்னு சொன்னாங்க. சரி, நான் அதுவும் வாங்கியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ. இவங்களோட இந்த ஜாகரி கோகோனட் கேஷ்யூ பிஸ்கெட்ஸ் அம்மாவுக்கு பிடிக்கும்ட்டு அதுவும் கொஞ்சம் வாங்கிட்டேன். இந்த பிஸ்கெட் எப்படி இருக்கும் தெரியுமா? சூஸ்புரி சாப்பிட்ருக்கீங்களா? ஆமாம், சூஸ்புரி நம்ம ஊர் சைடு தானே, மதுரை சைடு தானே, சென்னையெல்லாம் கிடையாதுல்ல. அந்த சூஸ்புரி தான் இந்த கேஷ்யூ பிஸ்கெட். குக்கீஸ் நாங்கள் 2 பேக்கையும் கேபின் பேக்ஸ் செக்இன் பண்ணிட்டோம், ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் மறந்து போய் என்னோட பவர் பேங்க் அதில் இருந்திருக்கு. ஸோ தே ஜஸ்ட் கால்ட் மீ, இந்த கேட்டில் இருக்கு, யுவர் பேக் காட் ரிஜெக்டட் அப்படின்னு. ஸோ அதை இனிமேல் கையில் தான் எடுத்துகிட்டு போகணும், பிகாஸ் தெர் இஸ் பவர் பேங்க். நல்லவேளை அந்த கால் வரும்போது நான் எடுத்தேன். ஈவன் அதர்வைஸ் அதை கேட்டில் வித்ஹோல்ட் பண்ணுவாங்க. தே வில் அனௌன்ஸ், ஸோ வி கேன் கெட் இட். கேட் நம்பர் 33க்கு வர சொன்னாங்க. இங்கே வந்து ஒரு வர்ச்சுவல் செக்யூரிட்டி செக் இருந்தது. அவங்க வந்து கேமில் நம்ம கண் எதிரில் தே வில் ஓப்பன் யுவர் பேக் அண்ட் தே ரிமூவ்ட் த பவர் பேங்க். இப்போ அந்த ஸோ அதுக்கப்புறம் பேக் வந்து கிளியர் ஆயிடுச்சு. இப்போ அந்த பவர் பேங்க்கை எப்படி வாங்குறதுன்னு திருப்பி இன்னொரு கேட்டில் போய் கேட்க சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் சீ. ஒன்றும் இல்லை, பட் ஐ நீட் இட். சீக்கிரம் வந்தது நல்லதாக போச்சு, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் கவர் பண்ணுறதுக்கு. இப்போ அங்கே திருப்பி போய் பவர் பேங்க்கை வாங்கிக்கலான்னு சொன்னாங்க. ஐ எம் ஜஸ்ட் ரன்னிங் தேர். இன்னும் ஒரு 35 மினிட்ஸ் தான் இருக்குது போர்டிங்க்கு. அதான் அம்மா அங்கேயே உட்கார வச்சுட்டு வந்துட்டேன். பவர் பேங்க் வாங்கிட்டு அவர் எடுத்துக்கிட்டே என்ன தேடிட்டு வந்துட்டு இருந்தார், என்னை கால் பண்ணிவிட்டு. ஐ ஃபைனலி காட் இட். பிளேன்ல இருக்கிறதுலையே கடைசி சீட்டு. இந்த பின்னாடி கதவு தான் இருக்கு, லாஸ்ட் சீட். இங்கே ஒரு 4 rows காலியாக தான் இருக்கு. முன்னாடி எல்லாம் ஆள் இருக்காங்க, ஃபுல் ஆயிடுச்சு. பட் பின்னாடி ஒரு 4 rows காலி. கேலிக்கட் வந்துட்டோம். இது கொஞ்சம் சின்ன ஏர்போர்ட் தான். இதுக்கு முன்னாடி எல்லாம் இங்கே வந்ததில்லை. திஸ் த ஃபர்ஸ்ட் டைம். அம்மாவும் இங்கெல்லாம் வந்ததில்லை. கேரளாவில் வேறு இடங்களுக்கு போயிருக்கோம், பட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஹியர். டாக்ஸி பிடிச்சாச்சு, இங்கே ப்ரீபெய்ட் டாக்ஸி. இன்றைக்கி நைட்டு நாங்கள் ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணுறோம். அங்கே கொட்டக்கல்லியே தான் ஸ்டே பண்ணுறோம். பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் தான் we are going to check into the hospital research center Ayurvedic. இப்போ தான் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இட்ஸ் 9:30. we are going to check in. நல்ல வேலை ஃபுட்டு இருக்காதோன்னு நினச்சேன், ஆனால் 10 o'clock வரைக்கும் ஃபுட்டு இருக்குது. எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், இந்த கேரளா திங் ஃபேஸ். ஐ லவ் கேரளா. இந்த ஹோல் ஃபுட்டு இருக்கான்.
தேங்க் காட் ஃபார் தட், தேங்க் காட். இல்லைன்னா பிஸ்கெட் சாப்பிட்டு தான் கிளம்பல வேண்டியிருக்கோம் இன்றைக்கி நைட்டு. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் கிளம்புவோன்னு நினைக்கிறேன், தெரில. இட் வாஸ் அ லாங் டே. இப்போ தான் ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ன் அப் பண்ணிவிட்டு 10 o'clock டின்னர் சர்வீஸ் க்ளோஸ் ஆகிடும்னு சொன்னாங்கல்ல, ரூம் சர்வீஸ். இருந்தாலும் இப்போ கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். பசிக்குது. டூ லேட். நாங்கள் வீட்டில் சீக்கிரம் சாப்பிட்டு பழக்கம், ரொம்ப ஏர்லியாக கவுத்துறோம். ஸோ இன்றைக்கி வேறு வழி இல்லை, லேட்டாக சாப்பிட்டு தான் ஆகணும். நாளைக்கு காலையில் போனோம். அதனால் இப்போ 10 மணிக்குள்ளே ஆர்டர் பண்ணியிருந்தோமேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன் நான். அம்மா வந்து என்னம்மா ஆர்டர் பண்ணோம்? தோசையும் எனக்கு தோசையும், அம்மாவுக்கு ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் அது ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஒரு ஜிஞ்சர் டீ இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதுவும் வெயிட்டிங் ஃபார் ஃபுட். 9:45 தோசை இப்போ தான் வந்திருக்கிறது. அம்மா புலாவ் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இப்போ சாப்பிட்டுட்டு நாங்கள் படுத்துங்க போகிறோம். ஸோ ஐ வில் டெல் யூ மை எக்ஸ்பீரியன்ஸ் டுமாரோ. அங்கே ஹாஸ்பிட்டலெல்லாம் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸு சிலர் வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. ஐ டெல் யூ மை எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நாளைக்கு சொல்கிறேன், ஓகேவா? ஆல்ரெடி வி ஆர் வெரி டயர்ட். பாய்.